Taste the Daily. கறந்த பால் மடிப்புகாது கருவாடு மீனாகாது என்பதைப் போல் சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க முடியாது என முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். விடியா திமுக அரசை கண்டித்து மதுரை அதிமுக சார்பில் சமயநல்லூரில் துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், சசிகலா சுற்றுப்பயணம் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது போன்றது என விமர்சித்தார். அதிகாரம் கையில் இருந்தபோது சசிகலா தான் சார்ந்த சமூகத்திற்கு எதுவும் செய்யவில்லை என கடுமையாக சாடினார். அவரது சமூகம் சார்ந்த அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்களின் மோசமான நிலைக்கும் சசிகலாதான் காரணம் என குற்றம் சாட்டினார். ஜானகி அம்மாள் எடுத்த முடிவை முன்மாதிரியாக கொண்டு சசிகலா செயல்பட்டால் 2 கோடி தொண்டர்களும் பலனடைவார்கள் என கழக பொதுச் செயலாளர் கூறியதை அவர்கள் கடைபிடித்தால் நன்றாக இருக்கும் எனவும் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். இந்த கறந்த பால் மடிபுகாது, கருவாடு மீனாகாது. மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாகாது. இப்போ இருக்கிற நிலைமை என்னென்னா, கறந்த பால் மடிபுகாது, கருவாடு மீனாகாது. இந்த நிலைமையில் இந்த மாதம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் மிகவும் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய தருணம் இது. அம்மாவின் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்து உழைத்து நான் சொல்லுவது, அவர்கள் சார்ந்த சமுதாயத்தினுடைய தலைவர்களை மட்டும் நான் குறிப்பிட்டு காட்டுகிறேன். இது அவதூறாக நான் சொல்லவில்லை. ஆகவே இந்த தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாயிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக உறுதியாக இன்றைக்கு ஆடி மாதத்திலே தென்காசியிலே சுற்றுப்பயணம் என்ற பெயரிலே சுற்றுலா பயணம் தொடங்கி இருக்கிறார். அவர்கள்தான் காரணம் என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். அவர்கள் எந்த மேடையிலே விவாதிப்பதற்கு என்னை அழைத்தாலும் நான் அதற்கு தயாராக இருக்கிறேன். உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்ட நீதிபதிகள் R மகாதேவன், N கோட்டீஸ்வர் சிங் உள்ளிட்டோருக்கு தலைமை நீதிபதி TY சந்திரசூட் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான கொலிஜியம் கடந்த 11ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி R மகாதேவனையும், ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி N கோட்டீஸ்வர் சிங்கையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பரிந்துரை நடவடிக்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து இருவரையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டார். இந்த நிலையில் நீதிபதிகள் R மகாதேவன், N கோட்டீஸ்வர் சிங் ஆகியோர் நீதிபதிகளாக பதவியேற்றுக் கொண்டனர். இவர்களுக்கு தலைமை நீதிபதி TY சந்திரசூட் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களிடையே ஏற்பட்ட குழு சண்டையால் பதற்றம் நிலவியது. இங்குள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளி இடைவேளையின் போது 10ஆம் வகுப்பில் படிக்கும் மாணவர்கள் பூபதிக்கும் வருணுக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் கல்லை எறிந்து சண்டை போட்டுள்ளனர். இந்த சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவர்கள் 2 குழுக்களாக பிரிந்து நின்று கொண்டு தாக்கிக் கொண்டனர். இதனால் பள்ளி விளையாட்டு மைதானம் சிறிது நேரம் கலவர மைதானமாக காணப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது. விடியா ஆட்சியில் அரசு பள்ளிகளின் கட்டுமானங்கள் சீரழிந்திருப்பதை போல மாணவர்களிடம் கலாச்சாரமும் ஒழுக்கமும் சீரழிந்திருப்பதாக மக்கள் கவலை தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் ஆமை வேகத்தில் நடைபெறும் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட பணியை கண்டித்து வணிகர்கள் 1 மணி நேரம் கடையடைத்து அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பணிகள் காரணமாக தூசியுடன் காணப்படும் அண்ணா சாலை வழியாக வாகனங்களில் செல்வோர் சுவாசக் கோளாறு ஏற்பட்டு உடல் நலம் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்தனர். மேலும் சாலையோர கடைகளில் வியாபாரம் செய்யப்படும் பொருட்கள் மீதும் தூசி படிவதால் பொருட்களின் தரம் பாதிக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனையடுத்து பொன்னமராவதி வர்த்தக கழகம் சார்பில் 1 மணி நேர அடையாள வேலை நிறுத்தம் நடைபெற்றது. தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற அதிகாரிகள் திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். அதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த பொன்னமராவதி வர்த்தக கழக நிர்வாகிகள் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள் சாலை அமைப்பு பணிகள் நிறைவு பெறாவிட்டால் காலவரையற்ற கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். இது நொண்டி சாக்கு சொல்ற மாதிரி இருக்கு.
சரியான முடிவு எட்டப்படவில்லை. நாங்கள் வருகின்ற 1ஆம் தேதி வரைக்கும் அவங்கள காலக்கெடு கொடுத்துருக்கோம். அந்த கெடுவுக்கெல்லாம் அவங்க முடிச்சு கொடுக்கலை என்றால் நாங்கள் பொன்னமராவதியில் அதாவது வணிகர்களையும் பொதுமக்களையும் பாதிக்கக்கூடிய இந்த பிரச்சனையை கையில் எடுத்து காலவரையற்ற கடையடைப்பு நடத்தி பஸ் மறியல் பண்ணி உண்ணாவிரத போராட்டம் செஞ்சு அதாவது இதில் கன்சியூமர் கோர்ட் வரைக்கும் அதை கன்சியூமர் கோர்ட்டில் கேஸும் போட்டு பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கிறதா இருக்கும். இதில் பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்களையும் கூட்டிக்கிட்டு இந்த ரோடை காமிக்கிறதா இருக்கும். பொள்ளாச்சியில் சாலையை கடக்க முயன்ற நீதிபதி கருணாநிதி மீது இருசக்கர வாகனம் மோதி உயிரிழந்த விபத்தின் அதிர்ச்சி சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலை சின்னாம்பாளையம் பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் சாலையை கடக்க முயன்ற நீலகிரி மாவட்ட நீதிமன்ற கூடுதல் நீதிபதி கருணாநிதி மீது பைக் மோதிய விபத்தில் உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய நபர் அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சியை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இதையடுத்து விபத்தில் உயிரிழப்பை ஏற்படுத்தி தப்பியோடிய கஞ்சம்பட்டி கே நாகூரைச் சேர்ந்த வஞ்சிமுத்து என்பவரை போலீசார் கைது செய்தனர். விபத்தில் நீதிபதி உயிரிழந்த சம்பவத்தின் நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருவது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகா, கேரளாவில் தினந்தோறும் 100க்கு அதிகமானோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் எல்லையில் அமைந்துள்ள தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ஈரோடு, தேனி, கோவை, நீலகிரி, கிருஷ்ணகிரி, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு படிப்படியாக அதிகரித்து வருகிறது. அண்மை காலமாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்து வருவதால் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு மாநிலம் முழுவதும் அதிகரித்துள்ளது. கடந்த மே மாதம் 31ஆம் தேதி வரை தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு 4834ஆக இருந்த நிலையில் கடந்த 7 நாட்களில் 568 நபர்களுக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து வரும் டெங்கு காய்ச்சல் பாதிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் விடியா அரசின் சுகாதாரத்துறை திணறி வரும் நிலையில் டெங்கு கொசுக்களை ஒழிக்கவும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.